பவித்ரா, அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்கிறாரா இல்லையா என்ற சர்ச்சை இப்போது சட்டப்பேரவை நிகழ்வுகள் மூலமாக எழுந்திருக்கிறது. ஏனென்றால் மதுவிலக்கு ஆயத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி இன்று மருத்துவ கழிவுகளை கொட்டினால் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதாவை அவர்தான் தாக்கல் செய்வார் என்று சட்டப்பேரவை அஜெண்டா என்று கூறப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அந்த மசோதாவை இன்று தாக்கல் செய்திருப்பதால் இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அமைச்சரா ஜாமீனா என்று திங்கட்கிழமை பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் இன்று மசோதாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்தால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான 29ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி அந்த மசோதாவுக்கு பதிலளிக்க வேண்டியதும் அந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டியதும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அந்த சட்ட நிர்வாக நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விக்கும் அவர்தான் பதிலளிக்க வேண்டும். இந்த நிர்பந்தத்தை தவிர்ப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் நாளை அமைச்சரா ஜாமீனா என்று செந்தில் பாலாஜி பதிலளிப்பதில் உள்ள சிக்கலை தவிர்ப்பதற்காக இன்று அந்த மசோதாவை தாக்கல் அவருக்கு பேராக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி நாளை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுதினம் அவர் ஜாமீனா அல்லது அமைச்சர் பதவியில் தொடர்கிறாரா என்பது குறித்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வார், நாளை அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்றெல்லாம் தகவல்கள், உறுதி செய்யப்படாத தகவல்கள் வெளிவரக்கூடிய நிலையில் அந்த தகவலை உறுதி செய்யும் நிகழ்வாக இன்று சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் மசோதா நிறைவேற்றப்படும். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான 29ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி அந்த மசோதாவுக்கு ரகுபதி தான் பதிலளிப்பார். செந்தில் பாலாஜி பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி பதவியை ராஜினாமா செய்வார். இன்றா நாளையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் சட்டப்பேரவையில் இப்போது இந்த மசோதா தாக்கல் செய்ததால் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவை மாற்றம் உறுதியா என்பது இந்த மசோதா தாக்கல் விவகாரத்தின் மூலமாக மீண்டும் அது பேசுபொருளாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் விதித்துள்ள கெடுவின் எதிரொலியாகத்தான் இன்று செந்தில் பாலாஜி அந்த மசோதாவை தாக்கல் செய்யவில்லை என்றும் சட்டப்பேரவையில் உள்ள அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைத்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.